முடிந்தவரை கெஞ்சி கெஞ்சி பார்த்தார், எங்களை எல்லாம் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. அதை பல முறை பல மேடைகளில் பேசியிருக்காரு, பல பத்திரிகையாளர் சந்திப்புகளில் சொல்லியிருக்காரு, பல விஷயங்களை சொல்லியிருக்காரு திரு ஓபிஎஸ். உங்களுக்கு தெரியுங்க, எவ்வளவு அவரை நிராகரிக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஏடிஎம்கே எப்படி நிராகரித்ததோ அதுபோல கடைசி வரை பாஜகவும் நிராகரித்தது அவரை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, திமுகவை எதிர்க்கிற எந்த தனிநபரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வரலான்றது தான் பாஜகவோட நிலைப்பாடு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 2021 அமித்ஷா அவர்கள் சொன்னார், 24 சொன்னார். பெரிய கட்சி சின்ன கட்சி யாராக இருந்தாலும் திமுகவை நீங்கள் எதிர்க்கிறீங்களா உள்ளே வரலாம். ஆனால் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கணுமா, அதில் அவர் பிரயாணம் பண்ணுறோமான்னு முடிவெடுக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். நம்மளுடைய நிலைப்பாடு எங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. அது ஓபிஎஸ் அங்கே போயிட்டாரு இங்கே இருந்தாருன்றதுக்குள்ளலாம் வரல. திமுகவை வீழ்த்துறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒத்துழைப்பை நீங்கள் கொடுங்க தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் கட்சினா அந்தந்த கட்சிக்கு உள்ளூர் அவங்களுக்கு தலையிட மாட்டோன்னு 2024 ஐடிசி ஹோட்டலில் அமித்ஷா அவர்களும் இபிஎஸும் கைகோர்க்கிறப்பே சொல்லிட்டாங்க, உட்கட்சி விவகாரங்களில் பிஜேபி தலையிடாது, ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிய கட்சியாக தலைமையில் டெல்லியில் மோடி அவர்களும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி 2024 அப்புறம் சொல்லிட்டாங்க. 2025 நடந்தக்கூடிய இதுல தெளிவா சொல்லிட்டாங்க. 25 நம்ம முடிச்சுங்களா. அப்ப உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லி ஹோட்டல்ல வச்சு இணைப்பு நடக்கிறப்ப பொதுவர்களும் சொல்லியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அவர்களும் சொல்லியாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதையும் சொல்லியாச்சு. 29 தான் எங்க இலக்கும் சொல்லியாச்சு. எல்லாமே கிளியரா, ரொம்ப கிளியரா இருக்கு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சியை இணைக்க வேண்டும், எந்த கட்சியை நீக்க வேண்டும், யார் யாரை ஏத்துக்கணுன்ற பவரையும் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்தாச்சுன்றது பொது வழியில சொல்லியாச்சு. இதுல ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் வைக்கிறேன், நம்ம பேசின எல்லா சகோதரர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் வைக்கிறேன். இன்னைக்கு அஇஅதிமுகவிலிருந்து 3 டைம் முதலமைச்சராக இருந்து அந்த அடிமட்ட ஜெயலலிதா அம்மையார் உணர்வுகளுக்கு துரோகம் அடிச்சுட்டு எதிரே இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தின்னு சொல்லப்படுகிற திமுகவுக்கு போய் சேர்ந்துற ஓபிஎஸ் அவர் அங்கே போனதுனால இங்கே எதனா ஒரு கண்டன குரல் அஇஅதிமுக ஒரு தொண்டர் மத்தியில் எழுதா, நிர்வாகிகள் மத்தியில் எழுதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் எழுதா, நாடாளுமன்ற எம்பி மாநில லெவல் எம்பி மத்தியில் யாருன்னா எழுதா. சிவி சண்முகம் சொல்றாரு, எங்களை பிடித்த சனியை மொழிந்து விட்டதுன்னு ஒரு பதிவு போடுறாரு. சில பேர் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க, சில பேர் இனிப்புகள் கொடுத்து கொண்டாடுறாங்க. அப்ப இவர்கள் முன்னாடி இருந்தே இது எதிர்பார்த்தது. நான் அது சொன்னா நீங்க நான் சொன்னதை நீங்க ஈஸியா கடந்துட்டீங்க. 21 தேர்தல் என்ன நடந்தது, ரொம்ப தெளிவா சொல்றேன். அவர் 2021 அஇஅதிமுக போனதற்கு தோத்ததற்கு காரணம் ஓபிஎஸ். நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன், வழக்கு போடுங்க. ஏன் நேரடியாக குற்றம் சாட்டினா வியூகங்களையும் இவங்க கூட எல்லா விஷயங்களையும் எதிராளிக்கு அவர் பகிர்ந்திருக்காருன்னு சொல்றேன். இல்லாட்டி ஏன் அவர் அந்த கோபிச்செட்டி போடி நாயக்கரை தாண்டி வெளியில வரல? 24 எப்படி அவர் மட்டும் ஜெயிக்கிறார், மற்றவங்களாம் எப்படி தோக்குறாங்க? கேள்வி ஒரு நண்பர் ஒரு நெறியாளராக உங்களுக்கு இந்த கேள்வி வர்றப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கூட அஇஅதிமுக தொண்டர்களுக்கு இந்த கேள்வி எழுல கேட்பாங்கல்ல. அது இதுதான் நாங்க முன்வைக்கிறோம். அப்ப இன்னைக்கு அஇஅதிமுகவை தொண்டர்களா இருக்கக்கூடிய பல கோடி தொண்டர்கள் யாருன்னா ஒருத்தர் ஓபிஎஸ் போனது இபிஎஸ் பண்ணது தப்பு, ஓபிஎஸ் நம்ம எழுந்திருக்க கூடாது, அவர் போனதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படி நாங்க நானும் அவரோட சேர்ந்து ஒரு 100 பேர் போறோம்னு யாருன்னா போறாங்களா? இப்ப ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தவர்ல 2000 பேர் நாளைக்கு அஇஅதிமுக நேரடி அணையிறாங்க. குறிப்பிட்ட பேர் நீங்க மாலை செய்தி பாருங்க, கிட்டத்தட்ட 1000 பேர் எங்களுக்கு ஓபிஎஸ் வேணா இபிஎஸ் வேணா நான் தாவேகா போறேன் அப்படின்னு போறாங்கன்னா அப்ப தனிநபராகவும் அவரும் அவர் மகனும் மட்டும் தான் அங்க போயிருக்காங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுகவுக்கு வேஸ்ட் ஆக போகுது. நாங்க எதிராளியை உடைத்து விட்டா திமுக பலவீனமா இருக்கா? எதுக்கு எதிராளி கிட்ட போறீங்க? நீங்க உங்கள்ட்ட தலைவர் இல்லையா? நீங்க உங்கள்ட்ட இருக்க பாதி தலைவரே அஇஅதிமுக வந்தவங்க தான். சொந்த பட்டறையில இருந்து எந்த தயாரிப்பும் இல்ல, பக்கத்து பட்டறையில வாங்கி தான் நீங்க பெரிய ஆள் ஆகுறீங்க. ஏவாவில இருந்து முத்துசாபில இருந்து செந்தில் பாலாஜில இருந்து பட்டியலிட்டு சொன்னா எல்லாமே அஇஅதிமுக தான். ஒட்டுமொத்த திமுகவை கட்டி ஆள்றாங்க, திமுகவை கட்டி ஆள்றாங்க. நான் சொல்றது திமுகவை கட்டி ஆள்றாங்க. இப்பயும் அதே பண்றீங்க, அவ்வளவுதான். நீங்க கொரோனா காலகட்டத்தில் டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கிறது. 1000 விளக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கு.க. செல்வத்தை தனி விமானம் வச்சு கூட்டிட்டு போய் பிஜேபியில சேர்த்தனீங்களா இல்லையா? ஆமா. 2019 தேர்தல், 24 தேர்தல், சரியா?
24 தேர்தல்ல அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 15 பேரோ 16 பேரையோ நீங்க பிளைட்டை போட்டு கூட்டிட்டு போய் டெல்லியில வச்சு சேர்த்தனீங்களா? சேர்த்தனீங்களா? நான் என்ன சொல்றேன், ஆமா நீங்க இதெல்லாம் செய்றீங்க. நான் சொல்றேன், டைம் கொடுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொருத்தரும் நல்ல கேள்வி. நீங்க சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த தகுதி. ஆனா நீங்க இப்ப சேர்த்தாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திமுக தான் தீய சக்தி நைட்டு அரை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய கொள்கையில் உள்ளவர்ல சிட்டிங்கா 3 முறை ஜெயலலிதாவில் 2 முறையும் சசிகாவில் 1 முறையும் முதலமைச்சராக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். நீங்க எதிர்ப்பு அவரை போய் சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கம்பேர் பண்றீங்க. அவங்க இவங்க ஒண்ணா? 3 முறை முதலமைச்சராக இருந்து எந்த நேரமும் திமுக தீய சக்தி திமுக தீய சக்தி பிரதானமா சொல்லிருந்த கொள்கை உடையவங்களை போயிட்டு நீங்க இவரை போய் கூக்கா செலவத்தை சேர்த்தீங்க, பக்கத்து வீட்டை சேர்த்தீங்க, எழுத்து வீடு வேற சேர்த்து கம்பேர் பண்றீங்க. அவங்க சேர்த்ததும் இவங்க ஒண்ணா? ஓபிஎஸ் நீங்க சேர்த்து பட்டியலிட்டவங்க ஒண்ணா? ஒண்ணு கிடையாதுங்க. தனிநபரா போனா இப்ப ஓபிஎஸ் ரவீந்திரநாத் போட்டாரு, அதை பத்தி விவாதம் பேசவே தேவையில்லை. ரவீந்திரநாத் ஒரு எம்பி, அவருக்கு வந்து யார் வேணா எங்க வேணா போலாம், எப்ப வேணா அவருடைய முன்னேற்றத்துக்கு எங்க பங்களிக்க போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க 3 முறை முதலமைச்சரா இருக்கீங்க. இப்ப நீங்க திமுக போயிட்டு அதிகபட்சம் அவங்க என்ன கொடுப்பாங்க? முதலமைச்சர் கொடுப்பாங்களா? முதலமைச்சரை முடிச்சிட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் உச்சபட்ச நீங்க வந்து நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப என்ன தேவை இருக்கீங்க அங்க போறதுக்கு? நீங்க ஏன் ஊழல் செஞ்சவங்க எல்லாம் ஊழல்வாதின்னு நீங்க செஞ்சவங்க எல்லாம் உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் கேட்டாங்க. அவங்க திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க, அதனால எங்க கட்சிக்கு வராங்க, நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதுபோல திரு ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு தான் உண்மை தெரிஞ்சிருக்குது, இதுதான் தாய்க்களை கொண்டு போயிட்டாரு. நீங்க என்ன பேச்சு பிரதர்? நான் ஒரு சரி இருங்க, ஒரு பதிவு சொல்லிக்கிறேன். நான் சொன்னது மட்டும் புரிஞ்சுக்கங்க. இல்ல நீங்க சொன்னத அதே வெங்கடேஷ் இங்க பாருங்க, அதே கூகாசல எங்க இருந்தாரு? வெங்கடேஷ் எங்க இருந்தாரு? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சொன்னத நீங்க சொன்ன கோணத்திலே நாங்க புரிஞ்சுக்கணும்னு கட்டாயம் இல்ல, சரியா? கட்டாயம் இல்ல. சரி சரி, நீங்க 2 பேரையும் ஒரே தட்டு தட்டுல வைக்காதீங்க தான் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன சொல்லும்போது ஓபிஎஸ் வந்து நாங்கள் ஏன் அடுத்த கட்சி பிரச்சனைலாம் தலையிட போகிறதில்ல, 2024 அப்புறம் முடிவு எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் பேச விரும்பல. 2024 அப்புறம் மாற்று கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிடுறதில்லை அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரலையும் அவர் தலையிட்டாங்களா? தலையிட்டாங்க. அண்ணனுக்கு தெரியும் நல்லா. கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணது, 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்துறது 2021 எலெக்ஷன். அவருக்கு வெங்கடேஷ் சாருக்கும் தெரியுமா? தெரியும். கட்டாயம் மறுக்கிறதுக்கு இல்லை. மறுக்கிறீங்களா? இல்லை, மறுக்க மாட்டார். அமைதியா இருப்பாரு. திமுகவின் எதிரி மனநிலையில இருந்தாரு. நீ தயவுசெய்து உள்வாங்குங்க. சட்ட போராட்டம் நடத்தினாரு, சமாதான போராட்டம் நடத்தினாரு. நீங்கள் தான் ஆள் பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. அரசியல் ஆள் பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கூடாரம் காலி ஆகி விட்டது. எதிரில ஆளை பிடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் தேடி தேடி ஆள் பிடிக்கிறீங்க. திமுக சொன்ன சக்தி பலத்தை இழக்குதா? சட்ட போராட்டம் அநியாயமா இருக்கு. 43% வச்சிருக்கீங்க, 11.12% வச்சிருக்கீங்க. அப்படியே மார் கட்டுறீங்க. ஆள் பிடிக்கிறீங்க போய். எதுக்கு ஆள் பிடிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் வெங்கடேஷ், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், அஸ்ஸாம், திரிபுரா எல்லாம் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கொத்து கொத்தா தூக்குனீங்க. நீங்க ஒருத்தர் வந்ததுக்கு ஆள் பிடிக்கிறாங்க. நீங்க வரலாற்று பாருங்க. ஒன்னும் சொந்த பலம் இல்ல பாவம் அவருக்கு. வாய்ப்பு இனிமே தான் நீங்க திமுக வந்தா ஒரு வாய்ப்பு. 2024 தேர்தல்ல ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? கூப்பிட்டு சீட்டு கொடுத்து நில்லுன்னு வேற சின்னத்துல, அதுவும் அண்ணன் சொன்ன மாதிரி தாமரையில கூட நிக்கல. அவர் தனி சின்னத்துல நின்று, பலாப்பழ சின்னத்துல நின்று 2.5 லட்சம் வாக்குகளுக்கு மேல வெற்றி பெற்றார். அப்ப அண்ணன் சொல்லும் போது சொன்னார், அதிமுக சேர்ந்தவர் வேற யாரும் தலைவராக முடியுமா? சசிகலா அப்ப முந்தின நாள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப விலாவரியா உட்காந்து மேடையில சொன்னாங்க. அப்ப யாரு எங்க முட்டி போட்டு போய் எந்த இடத்துல போய் அவர் அந்த தலைமை பண்பு அடைஞ்சாரு, எப்படி முதலமைச்சர் ஆனாருன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். அண்ணன் திருப்பி அண்ணன் வரேன். நான் இப்ப போற போக்குல விஷயங்கள் சொன்னாரு. மாற்று கட்சி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். டிடிவி தினகரன் மாற்று கட்சி விஷயத்துல தானே தலையிடுறீங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? நாங்க என்டிஏவோட பேசிக்கிறோம். கூட்டணியோட தலைமை யாருன்னா அண்ணன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முடிவெடுப்பார், நாங்க தலையிட மாட்டோம்.
டிடிவி தினகரன் சொன்னதுக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கல? நாங்க கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைய பாஜகவோட நாங்க வச்சுக்கிறோம், நீங்க வராதீங்க கிட்டன்னு அதிமுக கிட்டவே வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல நேரம் அதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல போய் பழனிசாமிகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அப்ப இன்னும் வரலையும் பஞ்சாயத்து மன்ற வேலை யார் பண்ணிட்டு இருக்கிறான்னா பாஜக தான் பண்ணிட்டு இருக்கு. பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இங்க இருந்து முடுக்கி விட்டுட்டு இன்னைக்கு அதிமுகவோட அழிவு எங்க நிகழுது அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில தான் நிகழுது. சரி, இன்னைக்கு அதிமுக அழித்தொழிக்கணும்ன்ற எண்ணத்துல பாஜக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. கூடவே இருந்து கரையான் புற்றீசல் போல அதை அழிச்சிட்டு இருக்கு அதிமுக. அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு இருக்க வேலை இன்னைக்கு பாஜக தான் செஞ்சுட்டு இருக்கு. அவர்கள் போக்கிடம் தேடி, அரசியல் வாழ்விடம் தேடி, அவர்கள் அரசியலுக்காக கொள்கைக்காக ஒரு இருப்பிடம் தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் அரவணைக்கிறது. அந்த கருத்து தான் நீங்க உள்வாங்க. எவ்வளவு பெரிய கொள்கை கொண்டிருப்பாங்க. முடிக்கிறேன்.